வணக்கம் நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் காரியத்தில் கருத்தாக இருந்து வருவாங்க. நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கும். புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு வருவாங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அமையலாம். அதே போல் சுப விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களை பங்கெடுத்து வருவீங்க. சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்க பெற்று வருவீங்க. வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகளும் உண்டு. பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் கேதுவும் அமர்ந்து இருக்கிறதுனால உறவுகள் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காரியத்தில் சிறப்புகளை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால எப்படியோ ஏதோ ஒரு விஷயங்களை செய்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டு தான் இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். குறிப்பாக சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்க விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவீங்க. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சொத்து சுதந்திரம் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். மாணவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனக்குறைவுகள் இருக்கலாம். கல்வி வித்தைகளில் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். மெயினாக மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரத்தையோடு இருக்கிறது நல்லது. பொது விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும். பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மற்றவங்க வகையில் கொஞ்சம் செலவுகள், விரயங்கள் அதிகரிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது. நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயங்களை பேசி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் இது போன்ற விஷயங்களும் கொஞ்சம் பட்டுமிடாமல் இருக்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. ஓராளா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரிய ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.